வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமா, 23 நாள் ஆச்சு சார். நடக்க முடியாது, வந்து நடக்கவே முடியாம 2 பேரும் தாங்கி. ஆமா, அப்படிதான் வந்தேன். டெய்லி கார்ல தான் கூட்டிட்டு போவாங்க, வந்தேன். இப்ப நான் நல்லா நடக்கிறேன், வண்டி ஓட்டுறேன், வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன். அந்த ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்குங்க. ஆமா, பொண்ணு நெட்ல பார்த்து இங்கதான் கொண்டு வந்தாங்க. இந்த கை வராது இருந்தது. ஆமா, இந்த 3 வரலோட இங்க வராது இருந்தது. அட்மிட் ஆயிருந்தேன். நான் பார்க்காத டாக்டர் எல்லாம் பார்த்துட்டேன். ஆப்ரேஷன் தான் பண்ணுனாங்க. நான் ஆப்ரேஷன் ஒத்துக்காதான் இங்க வந்தேன். இங்க வந்து எனக்கு ஒரு 2 மாசத்துல ரெடி ஆயிடுச்சு. இப்ப அந்த கை எனக்கு தொந்தரவே இல்லை, நல்ல மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப அதுக்கப்புறம் தான் இந்த முதுகு வலி இப்ப அதுவும் நல்லா இருக்கு. நம்ம அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம கழுத்துல டிஸ்க் பல்ஜிங் இருக்க மாதிரியே நமக்கு இடுப்புலயே பண்ணிக்கணும்னு சொன்னது நான் விட்டுட்டேன் சார். அது நான் தான் விட்டுட்டேங்க. ஆமா, இப்ப திருப்பி வரும்போது நானா மெனக்கட்டுங்க வந்தது. எவ்வளவு நாளாக இந்த தொந்தரவு இருந்தது? இது இருந்தது சார், எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. அப்பப்போ வந்து லோக்கல்ல ஊசி போடுவேன், அப்படியே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், அங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். அப்புறம் அங்க 8000 ரூபாய் கொடுத்து ஒரு ஊசி போட்டேன், அங்கேயும் செட் ஆகல. இருந்தேன். டாக்டர் என்ன சொன்னாலும் பிசியோதெரபியும் சரியாகும்னாங்க. சரின்னா அங்க இருந்து வெளியே வந்துட்டேன் சார். அப்ப இப்ப இங்க வந்து இப்ப நல்லா இருக்குது எனக்கு. இப்ப எல்லா வேலையும் பண்ண முடியும், எல்லா வேலையும் பண்றேன். இப்ப எல்லாம் யாரு தொந்தரவு? இந்த கையில நான் சுத்தியே வச்சு அடிக்கிறேன். இந்த கையில சுத்தி வச்சுதான் அடிக்கிறேன். அவ்வளவுதான், கம்ப்ளீட்டாவே நம்ம ரெடி ஆயிட்டோம். கம்ப்ளீட்டா இந்த கை இந்தியன் டாய்லெட்ல உட்காந்து போக முடியுதுங்களா? அதெல்லாம் போறதே சிரமமா, பாத்ரூம் போக முடியாதா இருந்தேன். இப்ப அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்ரூம் எல்லாம் நார்மலா இருக்குது. ஒரு வாரமா வண்டியே ஓட்டிட்டு வரேன். டூ வீலர் தான் வரேன். இதுக்கப்புறம் அந்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டோம். பயப்பட வேணாம். அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, அதையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே சார். இதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் விட்டுட்டோம், 2வது அட்டெம்ப்டையும் விட்டுற கூடாது. இல்ல சார், விட்டுற மாட்டேன் சார். இதுக்கெல்லாம் விட்டுற மாட்டேன் சார். இதுக்கப்புறம் இதுலயே நானே ஏதோ உயிர் போய் உயிர் வந்தது எனக்கு. அதனால இதையும் விட்டுற கூடாது. ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க. 10 நாளைக்கு ஒரே ஒரு டைம் வந்து நீங்க எவ்வளவு வேலையா இருந்தாலும் ஒரு டைம் மட்டும் வந்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் எடுக்கல எப்படி இருக்கீங்கன்னு செக் பண்ணிட்டு போயிருங்க. ஏத்த மாதிரி நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த எக்ஸசைஸையும் கொஞ்சம் விட்டுறக்கூடாது, அதையும் கொஞ்சம் ரெகுலரா. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் திருப்தியா இருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் குறையல சார், திருப்தியா இருக்கு எனக்கு. எனக்கு நல்லா இருக்குது. இப்ப வரும்போது நானே எங்க வீட்லயே தூக்கி போட்டு தான் கொண்டு வந்தாங்க. இப்ப நான் தனியா வரேன், தனியா போறேன். நல்லா இருக்கு சார். ஓகே, வேற எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? வேற எனக்கு வந்து சார் திருப்தியா இருக்கு சார் எனக்கு. அதெல்லாம் ஓகே, நன்றி சார்.